ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சேமியா வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாங்க. இப்போ அதை சேர்த்துட்டு இந்த நெய்யை நல்லா உருக்கி எடுத்துக்கலாங்க. நெய் நல்லா உருங்கினதுக்கப்புறமா முந்திரி பருப்பு கொஞ்சம் போல் எடுத்துருக்குறாங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே 10லேருந்து 12 போல் பாதாம் பருப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டு மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த முந்திரியும் பாதாமும் நல்லா செவந்து வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லாவே வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிற நெய் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு 1.5 கப் அளவுக்கு சேமியா எடுத்துருக்குறாங்க. எந்த சேமியாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 4லேருந்து 5 நிமிஷம் போல் மிதமான தீயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் இதை ரொம்ப செவக்க வறுக்கலை, லைட்டான அளவுக்கு வறுத்து எடுத்துருக்குறாங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறாங்க, தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. நீங்கள் தண்ணிக்கு பதிலாக 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்போ வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சிடலாம். இந்த சேமியா இந்த தண்ணியோடு சேர்ந்துட்டு நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா சேமியா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தூளை இடித்து வச்சுருக்குறாங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துட்டு இப்போ ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை வேணுங்க. இந்த நான் ஃபஸ்ட் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறேன், அதை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த சர்க்கரை நல்லா இலகி வரட்டுங்க. இலகி தண்ணி இறக்கும்போது அந்த சர்க்கரையோடு சேர்த்துட்டு இந்த சேமியை நல்லா வேகட்டுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாதாம் முந்திரியை இது கூடவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மொத்தமாக சர்க்கரை நான் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலரும் மாறி வந்துட்டு சேமியாவை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சேமியாவில் செஞ்ச ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சேமியாவில் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.